சுனிதா, சுனிதா, சுனிதா எங்க இருக்க? சுனிதா, 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 என்னது? ஏன் இருட்டா இருக்கு? இந்த ரூமோட லைட்ஸ் ஏன் ஃபிளிக்கர் ஆகுது? சுனிதா, இந்த ரூம் ஏன் இப்படி இருக்கு? சுனிதா எங்க இருக்க? சுனிதா, என்ன ராகுல், சொல்லுங்க. நீ கட்டில கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, சுனிதா என்னது இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? சுனிதா, உன்னதான் கேக்குறேன், என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? சுனிதா, சுனிதா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க சுனிதா? சுனிதா, சுனிதா, ஏதாவது ஒரு கெட்ட சக்தி 7 கடலை தாண்டி வந்து ஒரு புது இடத்துல தாக்குதலை மேற்கொள்ளும் நினைக்கிறீங்களா? புது இடத்துலயும் அதோட பயங்கரம் அதே மாதிரியே இருக்குமா? இந்த சம்பவம் மும்பை நகரத்துல ஒரு அம்மாவும் பொண்ணும் புது வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. ஆனா ஒரு பயங்கரமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. கிளம்பிட்டே இருக்கேன். ஐயோ, 5 நிமிஷம் இருப்பா. நான் அம்மா வந்த உடனே கிளம்பிடுறேன். சரியா? கசாலா, பாய். நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேம்மா. உனக்கு லீவு விட்டுட்டாங்கன்னு படிக்காம இருக்காது, கொஞ்சமாவது படி. சரியா? அம்மா கிளம்புறேன். அம்மா, நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு நேத்து ராத்திரி உங்ககிட்ட சொன்னேன்ல. நான் போயிட்டு வந்து படிச்சுக்கிறேன். ஆமா, சரி, போயிட்டு வா. மேடம், கொரியர்காரர் வந்திருக்காரு. இதோ நான் வரேன். மேடம், பார்சல். பேரு ராகுல் மார்த்தா. ராகுல் மார்த்தாவா? அவர் இங்கிருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாரே. இது புடிமா. இதே அட்ரஸ் தான். சரி, நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அவர் இங்க வந்தா நானே அவர்கிட்ட கொடுத்துட்றேன். தேங்க்யூ மேம். புஷ்பா, சொல்லுங்க மேடம். இத கவனமா அந்த டிரால வச்சுட்டு. சரியா? சரி. கசாலா, நான் போனதுக்கு அப்புறம் அந்த ராகுல் மார்த்தா வந்தாருன்னா அவர்கிட்ட அதை கொடுத்துடு. ஏதாவது முக்கியமானதா இருக்கும். சரியா? இந்த பார்சல அவங்க டிரால தானே வச்சிருந்தாங்க. இங்க எப்படி வந்தது? ரொம்ப விசித்திரமா இருக்கே.
அம்மா, வெளியே மழை பெய்யுற மாதிரி இருக்குல்ல? மழையா? என்னம்மா சொல்ற? இன்னைக்கு முழுக்க வெளியே வெயிலா இருந்துச்சு தெரியுமா? ஆனா எனக்கு இடி இடிக்கிற சத்தம் கேட்டதே. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. போய் படி. நான் உனக்கு சாப்பாடு செய்யறேன். மார்க்ஸ் நல்லா வரலைன்னா அப்புறம் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காது. என்ன புக் இது? இந்த புக் என்னோடதுதான். நீங்க டீ போடுங்கம்மா, எனக்கும் வேணும். சரி, போட்டு தரேன். இந்த ஃபேமிலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அம்மா பொண்ணு தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருந்தது. அந்த பொண்ணு அந்த பேக்கெட்டை எடுக்காம இருந்த வரைக்கும், அதுக்குள்ள இருந்த அந்த புக்கு மேல பார்வைப்படாம இருந்த வரைக்கும், அந்த புக்கை அவ திறந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. அம்மா, இன்னைக்கு நீங்க இங்க தூங்க போறீங்களா? ஆமா மிஸ்டர் வர்மா, உங்க பங்களாவோட டிசைன்ஸை நான் மெயில் பண்ணிட்டேன். நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்களேன். சரி, ஓகே. ஏதாவது ப்ராப்ளம்னா நான் பாத்துக்கிறேன். இது வெறும் கனவுதான். கசாலா, எந்திரிச்சிட்டியாமா? சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். சாப்பிடு. ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓ காட், இவ்ளோ டைம் ஆயிடுச்சா? இங்க இருந்து ஆபீஸ் போறதுக்குள்ள இன்னும் லேட் ஆயிடும்.
யார் நீங்க? புக். இதை நான் ஸ்டடி டேபிள் மேலே வச்சிருந்தேன். இங்க எப்படி வந்துச்சு? ஐயோ, இந்த புக்குக்கு என்ன ஆச்சு? ஹலோ. என்னம்மா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். சரி சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. லஞ்ச் கூட செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோ. ஓகேம்மா. ஓகே, பாய். புஷ்பா, யாராவது இருக்கீங்களா? கதவு மூடிதானே இருக்கு.
இந்த புக் எப்படி இங்க வந்துச்சு? இந்தாமா கசாலா, இந்த புக்கு ஜன்னலோரமா இருந்தது, அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல, எனக்கு இது வேண்டாம். இதை தூக்கி போட்டுருங்க. அட, இந்த புக்கு ரொம்ப விலை மதிப்பா இருக்கும் போல இருக்கே. நீ தப்பா எடுத்துக்கலனா இதை நான் எடுத்துட்டு போவா? இதை வித்தா எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் இல்லம்மா. நீங்களும் இதை வச்சுக்கோங்க. எனக்கு இது வேண்டாம். சரி, நான் போகும்போது எடுத்துட்டு போறேன். அது வரைக்கும் இது இங்கேயே இருக்கட்டும்மா. புஷ்பா, உள்ள போகாதீங்க. உள்ள நிறைய காக்ரோச்சஸ் எல்லாம் இருக்கு. காக்ரோச்சா? காக்ரோச்சஸ் இருக்க வாய்ப்பே இல்லம்மா. மேடம் என்ன வேலைக்கு வைக்கும் போதே உங்களுக்கு காக்ரோச்சஸ்னா ரொம்ப பயம்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கேன். அதனால அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் தான் கதவு திறக்காதீங்கன்னு சொன்னேன்ல. என்ன கசாலா, இங்க காக்ரோச் எல்லாம் எதுவும் இல்லையே. என்னப்பா இதெல்லாம்? எதையாவது சொல்லிட்டு இருக்கிறது. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி, நான் கிளம்புறேன் கசாலா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்களேன். டிவி பாக்குறீங்களா? இல்லம்மா கசாலா, என்னால இருக்க முடியாதுமா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு வேற போகணும். இல்ல, கொஞ்ச நேரமாவது இருங்களேன். முடியாதுமா, கரெக்ட் டைமுக்கு போய் ஆகணும்ல. என்னாச்சுமா? உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த வீட்ல என் கூட சேர்ந்து வேற யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாமே இந்த புக்கால தான் நடக்குது. அதனாலதான் இதை தூக்கி எரிஞ்சிட்டேன். ஆனா இதை நீங்க திரும்ப எடுத்துட்டு வந்துட்டீங்க. நீங்களே இதை எடுத்துட்டு இங்க இருந்த புக் எங்க போச்சு? இங்க தானே இருந்தது. நீங்க இங்க தானே வச்சிருந்தீங்க. நீங்க வேற ஏதாவது இடத்துல வச்சிருப்பீங்கம்மா. இல்ல, நான் இங்கே உட்கார்ந்து நீங்க வேலை பண்றத பாத்துட்டு இருந்தேன். வேற யாரும் வீட்ல இல்ல. தானா எப்படி புக் காணாம போகும்? சரி, போட்டும் விடுங்க. எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் என் கூட இருங்களேன் ப்ளீஸ். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, மேடமா வர சொல்லுங்க. போன் பண்ணி உங்க அம்மாவை வர சொல்லுங்கம்மா. பயப்படாதீங்கம்மா, இது புது இடம்ல, அதனாலதான் உங்களுக்கு பயமா இருக்கு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க போங்க. சரிம்மா. ஹலோ அம்மா, ப்ளீஸ் நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கல. எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலம்மா. ஏதோ வினோதமா இருக்கு. ஓகேம்மா. பாய். அந்த புக் எங்க தான் போயிருக்கும்? அத முதல்ல தேடி வெளியே தூக்கி எறியணும்.
ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது ஹலோ, ஏமா உள்ள ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. வெளியே வேற தாழ் போட்டிருந்ததா? நீ நல்லா தானே இருக்க? ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிடுச்சு. நான் நினைச்ச மாதிரியும் நடந்தது. நான் அவளுடைய கண்ணில் பார்த்தேன். இதே மாதிரி பிரச்சனை ராகுலோட மனைவிக்கும் நடந்ததை பார்த்தேன். மறுபடியும் இதுல யாரும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா பாவம் தனியாவும் விட மனசு இல்ல. அவங்க 2 பேருக்குமே ஆபத்து, ரொம்ப பெரிய ஆபத்து. கசாலா, ஏம்மா அங்க நின்னுட்டு இருக்க? என்னாச்சு? உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. ஏம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? கசாலா, நீ என்ன பயமுறுத்திட்ட. அம்மா, உன் கண்ணு ஏன் இவ்வளவு சிகப்பா இருக்குமா? என்னாச்சு? வலி எடுக்குதா என்ன? சரி, என் கூட வாமா. ஏம்மா இந்த மாதிரி இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி வா, இப்படி வந்து உட்கார. சரி, நீ இங்கேயே உட்காரு. நான் போய் உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன், சரியா? அது சரி, எதுவுமே சாப்பிடலையா? என்ன பண்றது இவள? சாப்பிடாம இருந்தா உடம்பு இப்படிதான் ஆகும். சீக்கிரமா சாப்பிடு, நம்ம டாக்டர் கிட்ட போகலாம். கசாலா, 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 என்னம்மா இதெல்லாம்? சரி, வா போலாம். இங்க பரமா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? கசாலா எப்படி இருக்காங்கம்மா? மறுபடியும் அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. ஹிஸ்டரி வாஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்க கூடாதுன்னு பட்டுக்கிட்டு இருந்தது. அதனால இந்த பிரச்சனையை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சேன். இருந்தாலும் மனசு ஒத்துக்கல. அவளுக்கு ஆபத்து. நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மாவும் இருக்க முடியல. ஜுரம் இல்லை, பல்ஸ் நார்மலாக தான் இருக்கு. ஆனா டாக்டர் சார், அவ கண்ணு ஏன் அவ்வளவு சிகப்பா இருக்கு? கொஞ்சம் இதை பாருங்களேன். ஆமாம், ஆச்சரியமாக தான் இருக்கு. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு ரொம்ப நாளாக தூங்காத மாதிரி தெரியுது. அதான் கண்ணு சிவப்பாக இருக்கும். நான் ஒன்று செய்கிறேன், அவளுக்கு தூக்க மருந்து கொடுக்குறேன். நாளைக்கு எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். இந்தாங்க. ஓகே புஷ்பா, நான் வர்றேம்மா. இவளுக்கு ஜுரம் கொதிக்குதே. கொஞ்ச நேரம் முன்னால நார்மலாக தானே இருந்தது. எப்படி இப்படி ஆச்சு? இவ பிபியை நான் செக் பண்ணுறேன்.
கசாலா டாக்டர் சார் என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர் சார்? எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இவ ரொம்ப சீரியஸா இருக்கா. இவள உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க, விட்டுருங்க, நான் போறேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கசாலா மேடம், நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? எனக்கு ஒரு பாபாவை தெரியும் மேடம். அவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு இத பத்தி எல்லாம் நிறைய தெரியும் மேடம். பாபாவா? எனக்கு இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அவரால என்ன செய்ய முடியும்? நீங்களே பாத்தீங்கல்ல, கசாலா டாக்டரை என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல, அவங்களோட குரலை கேட்டீங்கல்ல. இல்ல மேடம், கண்டிப்பா இது கசாலா இல்ல. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு மேடம். இந்த டாக்டர், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது மேடம். என்ன நம்புங்க. சரி, என் குழந்தைய அவரால குணப்படுத்த முடியும்னா அவரை கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். இங்க ஏதோ சக்தி வாய்ந்த துஷ்ட சக்தி இருக்கு. அது இங்கதான் இருக்குன்னு என்னால உணர முடியுது. அது இவளுக்குள்ளதான் இருக்கு. இவ எந்திரிக்கிறா. இப்ப சீக்கிரமா நம்ம ஏதாவது செய்யணும். அந்த சக்தியை இவளை விட்டு எப்படியாவது வெளியேற்றணும். உன்னால என்ன செய்ய முடியும்? உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. You can't harm me, Mowgli. Do whatever you want. I will kill you. Like I killed so many other people. என்ன சாகடிக்கணும்னு நீ நினைக்கிறியா? உன்னால அது என்னைக்குமே முடியாது. See what's the ben. Ditch the dead. Ditch the dead. என்ன நீ சாகடிக்கணும்னு நினைச்சேன்னா உங்க எல்லாரையும் நான் சாகடிச்சிருவேன். இவ என்ன பேசுறா பாபா? இவ்வளவு பாஷைகள் இவளுக்கு எப்படி தெரியும்? இவளுக்குள்ள இருக்கிற அந்த சைத்தான் தான் பேசுது. நம்ம என்ன செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செஞ்சாகணும். நீங்க வாங்க மேடம், அவர் அவங்க வேலையை பார்க்கட்டும். என்ன புக் இது? இந்த புக்கு தான் நேத்து வந்துச்சு மேடம். நீங்க தான் இத டிராயர்ல வைக்க சொன்னீங்க மேடம். அப்படின்னா கசாலா இதை திறந்து பார்த்தாளா? ஆமா மேடம், இங்க நடக்கிறதுக்கு எல்லாமே இந்த புக்கு தான் மேடம் காரணம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கசாலா சொல்லிட்டு தான் இருந்தா. அவ இந்த புக்கை தூக்கி வீச கூட முயற்சி பண்ணா. நீ என்ன சொல்ற? இந்த புக்காலியா? ஆனா எப்படி? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ராகுலுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ராகுலும் அவங்க ஒய்ஃபும் வெக்கேஷனுக்காக வெளியூர் போயிருந்தாங்க. ராகுலோட ஒய்ஃப்க்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஷீ இஸ் அ ரைட்டர். அவங்க திடீர்னு ஒரு நாள் இட்லியில ஒரு புக் ஸ்டாலை பார்த்தாங்க. அந்த புக்கு பேரு த புக் ஆஃப் த டெட். அவங்களுக்கு என்னவோ அந்த புக்ல தான் பிஸிபக்கை பத்தி தெரிஞ்சது. ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டாங்க. ராகுலோட ஒய்ஃப் பிஸிபக்கை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சாங்க. அதை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே விடுமுறை முடிஞ்சிடுச்சு. ராகுலும் சுனிதாவும் திரும்ப வந்துட்டாங்க. அந்த புக் அங்கேயே இருந்துடுச்சு. இங்க வந்த உடனே சுனிதாவோட உடல்நல ரொம்ப மோசமாயிடுச்சு. சேம் கசாலாக்கு நடந்த மாதிரியே ஆயிடுச்சு. ராகுல் இட்லியில் அந்த புக் ஸ்டாலை காண்டாக்ட் பண்ணாரு. அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி எப்படியாவது அந்த புக்கை எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. அந்த பிஸிபக்கோட பவர்
அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா குறைஞ்சிரும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ராகுலும் சுனிதாவும் உடனே அந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பேக்கெட் கசாலாக்கு கிடைச்சது. கசாலா இந்த பேக்கெட்டை திறந்துட்டா. ரொம்ப ஆபத்தான சைத்தானா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, இது என்னால முடியாது. நான் இங்கிருந்து போயிடுறேன். பாபா நில்லுங்க. நீங்க உடனடியா இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுங்க. உடனே கிளம்புங்க. அப்படி செஞ்சா பிஸி பக்கோட சக்தி குறைஞ்சிரும். நாங்க எங்க போறது? இந்த நேரத்துல யார் எங்களுக்கு உதவி செய்வாங்க? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க என் கூட என் வீட்டுக்கு வந்துருங்க. நான் பக்கத்துல இருந்து சர்ச் ஃபாதரை வர சொல்றேன். ஃபாதரா? அவர் எதுக்கு? எக்ஸாசிஸ்ட். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Behold, I give unto you power to tread on serpents and scorpions, and over all the power of the enemy, and nothing shall by any means hurt you. But if I with the fingers of God cast out devils, no doubt the kingdom of God will come upon you. இந்த புக்ல அப்படி என்ன இருக்கு? இந்த புக்கை ராகுல் தான் அவருடைய ஒய்ஃப்காக வர வச்சாரு. கண்டிப்பா இந்த புக்ல ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும், ஏதாவது ஒரு வழி இருக்கும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இந்த புக்கு தானே கசாலாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. இந்த புக்குக்குள்ள வலி இருக்குன்னா அதுக்குண்டான மருந்து இதுல தான் இருக்கணும். கூடவே கடவுளோட அருளும் தேவை. அதுக்கு தான் நம்ம கூட ஃபாதர். நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. என் பொண்ணை காப்பாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நான் தான் இதை செஞ்சாகணும். ஒருவேளை எக்ஸாஸ்ட்ல எல்லாம் சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சாகணும். அப்போ ரஹிலா ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒருவேளை அவங்க நினைச்ச மாதிரி இந்த எக்ஸாசிஸ்ட்ல அவங்களோட பொண்ணு குணமடைஞ்சா பரவாயில்ல. இன்கேஸ் அப்படி நடக்கலன்னா
அவங்க பொண்ணை காப்பாத்த என்ன வேணாலும் செய்யணும்னு நினைச்சாங்க. ஷி வாஸ் வெரி பிரேவ் உமன். அவங்களுடைய பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்க. ரஹிலா செஞ்ச விஷயத்த வேற யாராவது செய்வாங்களான்னு தெரியும். ஃபாதர், யார் நீ? என் பொண்ணுக்குள்ள இருக்கிறது யாரு? வெளியே வந்துரு, வெளியே வந்துரு, இல்லைன்னா நல்லா இருக்காது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். வெளியே வந்துரு. என்ன சொல்றீங்க ரஹிலா? இது என் பின்னாடி வரும். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கசாலாவை கூட்டிட்டு போயிடுங்க. நில்லு. நான் தான் சொன்னேன்ல, என் பொண்ணை விட்டுட்டுன்னு சொன்னேன்ல. என்ன பண்றீங்க? விடுங்க. அவளை கூட்டிட்டு போங்க. ஆனா நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என் பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க. அம்மா, அம்மா, கசாலாவை காப்பாத்த ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருந்தது. அவளுக்கு வந்த பிரச்சனையை வேற யாராவது ஏத்துக்கணும். ரஹிலா அதுதான் செஞ்சாங்க. பிசிபக் கசாலாவுடைய உடம்ப விட்டு ரஹிலாவை பொசஸ் பண்ணிடுச்சு. ரஹிலா தற்கொலை பண்ணிக்கிட்ட உடனே பிசிபக்கும் கூட சேர்ந்து இறந்துடுச்சு. நாங்க உடனே அந்த புக்கை எரிச்சிட்டோம். ரஹிலா இறந்துட்டாங்க. கசாலா இப்ப தனியா வாழ்றாங்க. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, பெசிபப் ஒரு விதமான பிரேத ஆத்மா சக்தி. அந்த ஆத்மாவோட தீவிரம் மேலை நாடுகள்ல அதிகமா காணப்படும். இதோட பாதிப்பு நம்ம நாட்டுல கொஞ்சம் குறைவுதான். பெசிபப்ப யாராவது அழைச்சாங்கன்னா தான் அது ஒருத்தரோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிடும்.
அவங்களுக்கு உடனே வேர்க்க ஆரம்பிச்சிடும், வாந்தி எடுப்பாங்க, ஜுரம் வந்துடும். அவங்கள ஈ சுத்திக்கிட்டே இருக்கும். கரப்பான் பூச்சிகளும் மற்ற கிருமிகளும் இவங்களை நெருங்க ஆரம்பிக்கும். யாரையாவது அதுகிட்ட இருந்து காப்பாத்தணும்னா பலி கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு இந்த கதையில பார்த்த மாதிரி அந்த பாபாவோட சக்தி வேலை செஞ்சிருந்தா அந்த ஆத்மா கோழிக்குள்ள நுழைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கோழியை பலி கொடுத்திருந்தா அது தன்னால அழிஞ்சு போயிடும்.